Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 9/7/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். MCC ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சூன் அப்படின்னு போட்டிருந்தேன். அதன் பிறகு அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடச்சிருக்குது. MCC ஆல் இண்டியா கோட்டா UG 2025 வெரி சூன், கூடிய விரைவில் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அது. ப்ரூஃப் என்க்ளோஸ்டு. அடுத்தடுத்த ஸ்லைடில் அதுக்கான ப்ரூஃபையும் வச்சுருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க ரெடி ஆகிக்குங்க, பி ரெடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஆர் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கூடிய விரைவில் துவங்க உள்ளது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்னங்கிறத பார்த்துடலாம். இது MCCயில் இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டு 9/7/2025. இது கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்ட நோட்டிஃபிகேஷன். Kind attention, institutes participating in UG counseling 2025 are informed as under. அப்போது இது நீட் ஆஸ்பிரன்ஸுக்கோ இல்லை பப்ளிக் நோட்டிஃபிகேஷனோ கிடையாது. MCC இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் முன்னதாக அனுப்பக்கூடிய ஒரு சுற்றறிக்கை தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா MCC போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. இந்த போர்ட்டலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரி, அதே போல் தனியார் மருத்துவக் கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த கல்லூரிகளில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அது போக இந்த வருஷத்துக்கு ஏதாவது சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல்களை அந்தந்த கல்லூரியினுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியிலிருந்து MCCயினுடைய போர்ட்டலில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், அப்போது இதுக்கான கடைசி தேதி எப்போ? த லாஸ்ட் டேட் for contribution of seats is 16/7/2025 up to 6 PM as per the server time. இதற்குள்ளாக அந்தந்த கல்லூரிகள் என்ன பண்ணணும்னா, அதாவது 16/7/2025 மாலை 6 மணிக்குள்ளே அவங்க கல்லூரிகளில் மொத்தமான சீட்ஸ் எவ்வளவு, மெடிக்கல் சீட்ஸ் எவ்வளவு, MBBS எவ்வளவு, BDS எவ்வளவு அப்படிங்கிற தகவல்களை MCC போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அதன் பிறகு தான் என்ன பண்ணுவாங்கன்னா MCC சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது வருகின்ற ஆல் இண்டியா கோட்டா UG 2025க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற கல்லூரிகள் எத்தனை, அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சீட்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கு ஒவ்வொரு வருடமும் MCC இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக MCC ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல், அதே போல் PWT கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் வரப்போகுது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங் டேட்டு, இது எல்லாமே இனி அடுத்தடுத்த அப்டேட்டாக MCC வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ MCC கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இது. ஓகேங்களா? சரி, இப்போது இது யாருக்கெல்லாம் அனுப்பிச்சது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 8/7/2025 டு த பிரின்சிபல், டீன், டைரக்டர், மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட், ஆல் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸு, ஜிப்மர், அனைத்து விதமான மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இது சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கடைசி தேதி
16/7/2025. அப்போது அந்தந்த கல்லூரிகள் 16/7/2025க்குள்ளே அவங்களுடைய சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற தகவல்களை எம்சிசி போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அப்போது கூடிய விரைவில் எம்சிசினுடைய நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை நான் காலையிலேயே சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 எல்லா நோட்டிஃபிகேஷனையும் எம்சிசி வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இ சர்வீஸ் ஷெட்யூல் நோ போஸ்ட் டு டிஸ்பிளே. அப்போது இங்கெல்லாம் இனி 2025க்கான புதிய தகவல்களை அப்லோட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னறிவிப்பாக இதை எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேயும் 2024 என்னவெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்ததோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது 2025க்கான அறிவிப்பு அப்படிங்கிறது கூடிய விரைவில் வர உள்ளது அப்படிங்கிறதுக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? இதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது இங்கே அவைலபிளாக இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போது ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9/7/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்சிசியினுடைய வெப்சைட் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்குது. இது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கூடிய விரைவில் துவங்க உள்ளது அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி வரக்கூடிய எம்சிசியினுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ. ஹேவ் அ நைஸ் டே.